Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதியதொரு வாரத்தில் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ இந்த வருடத்தின் இறுதியான நாட்களில் நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம் எல்லோருக்கும் புது ஜீவனையும் புது பலனையும் கொடுத்து மிக ஆசீர்வாதமாய் நம் எல்லோரையும் ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இறைவனுக்கு முழு மனதோடு நன்றி சொல்வோம். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால், நல்ல காலம் வந்தது. ஆம் பிரியமானவர்களே, எப்போது எனக்கான காலம் வரும், எப்போது இதை செயல்படுத்தக்கூடிய காலம் வரும், எப்போது என்னுடைய வாழ்வில் மாற்றத்தின் காலம் வரும், எப்போது எனக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலம் வரும், எப்போது என்னுடைய படிப்பில் முதன்மையான வரக்கூடிய ஒரு காலம் வரும் என்று ஒவ்வொருவரும் அவரவருடைய வாழ்வில் ஏற்ற காலத்திற்காக காத்திருக்கின்றோம். இதோ நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காலம் உங்கள் வாழ்வில் வந்துவிட்டது. சபையுரையாளர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 1, 4, 7 மற்றும் 8 பார்க்க போகின்றோம். இறைவார்த்தை 1 ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. இடிப்பதற்கு ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம். பிரியமானவர்களே, சபையுரையாளர் அதிகாரம் 3 நாம் ஒவ்வொரு வார்த்தையை வாசித்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு காலத்தை இந்த வசனம் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றது. பிறப்புக்கு ஒரு காலம் என்றால் இறப்புக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம் என்றால் குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடிப்பதற்கு ஒரு காலம் என்றால் கட்டுவதற்கு ஒரு காலம் என்று வெவ்வேறு காலத்தை தேவன் தனித்தனியாக பிரித்து விவரித்து கூறியிருக்கின்றார். அதே போல் சங்கீதம் 102 இறைவார்த்தை 13 பார்க்கின்றோம், குறித்த காலம் வந்துவிட்டது என்று. அன்பார்ந்தவர்களே, எப்போது எனக்கான காலம் வரும், என்னுடைய வாழ்வில் மாற்றத்துக்கான காலம் எப்போது வரும் என்று எதிர்நோக்கி காத்திருக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இந்த நாள் இறைவன் கொடுக்கிற வார்த்தை இதுதான், உன்னுடைய காலம் வந்தாயிற்று. இதோ சத்துருவானவன் உங்கள் வாழ்க்கையில் இடித்த ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. இதோ உங்கள் வாழ்வில் நீங்கள் தேடிச் சென்ற ஒவ்வொன்றையும் இந்த நாள் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. நீங்கள் இழந்த ஒவ்வொன்றையும் ஆண்டவர் இந்த நாளில் இரட்டத்தனையாய் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. நம்முடைய எதிரிகளும் நம்மை பகைக்கக்கூடியவர்களும் நம்முடைய வாழ்வை கிழித்து போட ஒன்றுமில்லாமல் செய்ய ஒரு காலம் வந்தது என்றால் அதை சரி செய்ய தைப்பதற்கு ஆண்டவர் இந்த காலத்தை வைத்திருக்கின்றாராம். பிரியமானவர்களே, உங்களுடைய எதிர்நோக்கு எதை கொண்டு இருக்கின்றது? எப்போது நன்மை நடக்கும், எப்போது மாறும், எதெல்லாம் என்னுடைய வாழ்வில் இந்த நாளில் நான் எதிர்பார்க்க கூடியதாய் நடக்கும் என்று எதிர்நோக்கி இருக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் இதுவே ஏற்ற காலமாக இருக்கின்றது. 1 பேதுரு அதிகாரம் 5 இறைவார்த்தை 6 பார்க்கின்றோம், கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். இதோ இந்த நாளில் நாம் இறை சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தோம் என்றால் அவர் நமக்கு குறித்து வைத்திருக்கிற காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மை அவர் உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார். நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய காலம் இதுவாக இருக்கலாம். என் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை காணக்கூடிய காலம் எது என்று நீங்கள் நெடுநாள் காத்திருந்த காலம் இதுவாக இருக்கலாம். ஹல்லேலூயா. என்னுடைய வேலையில் எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்காதா என்று எதிர்நோக்கி இருந்த நாட்கள் இந்த நாட்களாக கூட இருக்கலாம். என் குடும்பத்தில் இதோ சமாதானம் நிலவாதா என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்த சமாதானம் தேவன் கொடுக்கக்கூடிய காலம் இதுவாக கூட இருக்கலாம். என்னுடைய உடலில் ஏற்பட்ட எல்லா சுகவீனத்தை இறைவன் சுகப்படுத்தக்கூடிய காலம் இதுவாக இருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் நல்ல காலம் இதுவாக இருக்கின்றது. யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற 13 ஆண்டுகள் ஆயிற்று. ஆனால் அந்த ஏற்ற காலம் வந்தபோது யோசேப்புடைய வாழ்வில் தேவன் அவருக்கென்று திட்டமிட்டு வைத்த எல்லா உயர்வுகளையும் ஆசீர்வாதமாய் தடையின்றி கொடுத்தார். அதே போல் நம்முடைய வாழ்விலும்
இதுவே ஏற்ற காலமாக இருக்கின்றது. ஆபிரகாமுடைய வாழ்விலும் நாம் பார்க்கின்றோம், அவர் எதிர்நோக்கி காத்திருந்தது ஒரு பிள்ளை செல்வத்திற்காக. ஆனால் வயது முதிர்ந்த நிலையில் அவர்கள் எதிர்நோக்கி இருந்த காரியம் நடக்காது என்று நினைத்து விட்டார்கள். ஏற்ற காலம் வராதோ என்று ஏங்கி இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்தபடியே ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்தார், ஈசாக்கை கொடுத்தார். இறைவன் எதை வாக்களித்தாரோ, எந்த காலத்தில் அது நடக்க வேண்டும் என்று அவர் திட்டம் செய்திருக்கின்றாரோ அதையே அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். இன்றைக்கு நம்மில் அநேகர் உடல் சுகவீனத்தோடு இருக்கின்றோம். எத்தனை நாள் இந்த நோயோடு நான் இருப்பேன்? இது எனக்கு பெரிய சுமையாக இருக்கின்றது. என்னால் என்னுடைய அன்றாட வேலைகளை சரிவர செய்ய முடியவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னை குணப்படுத்தக்கூடிய காலம் எது? இதோ நான் இவ்வளவு நாள் மருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய உடலில் சுகம் என்பது கிடைக்கவில்லை. நிறைய மருத்துவர்களை நான் பார்த்து விட்டேன், ஆனாலும் இந்த நோயிலிருந்து பரிபூர்ண விடுதலை இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இது இருக்கின்றது. குணப்படுத்தலுக்கான காலமாக இது இருக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இதோ நீங்கள் இந்த நாளில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாற்றத்திற்கான காலம், எதிர்நோக்கி இருக்கின்ற நற்செய்திக்கான காலம் இதுவாக இருக்கின்றது. நல்ல காலம் நம்முடைய வாழ்வில் வந்துவிட்டது. இறுதியான நாட்களில் இருந்தாலும் இறைவன் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால், என்னுடைய காலம் வந்துவிட்டது என்று இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் சகலத்தையும் மாற்றி கொடுப்பார். முடியாததை முடிய செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்முடைய கண்களுக்கு பெரிதாக நினைக்கக்கூடிய காரியம் ஆண்டவருடைய கண்களுக்கு தூசியாக தெரிகின்றது. மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட இறைவன் இந்த நாளில் பனி போல மாற்றி தருவார். இறைவனை நம்புவோம். நம்முடைய வாழ்வில் இன்றிலிருந்து நல்ல காலம் வந்துவிட்டது. எல்லாவற்றுக்கான மாற்றத்தின் காலம் வந்துவிட்டது. விசுவசிப்போம். அந்த காலத்தை முழுமையாக சுதந்தரிப்போம். கிறிஸ்து பிறப்பை எதிர்நோக்கி காத்திருப்போம். பாலன் இயேசுவின் பிறப்பு நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் ஒரு மாற்றத்தையும் மலர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கட்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிப்போமா? இரக்கமே உருவான இறைவா, நல்ல காலம் வந்தது என்ற வார்த்தையை கொடுத்து எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நன்றி ஐயா. குறித்த காலத்தில் சகலத்தையும் நீர் செய்து முடிப்பீர். ஏற்ற காலத்தில் எங்களுக்கான உயர்வின் நாட்களை கொடுப்பீர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அவர் எதிர்நோக்கி இருக்கின்ற நல்ல காலம், நல்ல வாழ்வு, நல்ல மாற்றம் எல்லாவற்றையும் நீர் இந்த நாட்களில் செயல்படுத்த போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய உள்ளத்தின் செபத்தை என் இறைவன் கேட்டு ஆமேன் என்று செவிசாய்ப்பதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த செபங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஏறெடுக்கிறேன் எங்கள் உயிருள்ள தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.